மக்களோட பாட்டு இது, தமிழ் மக்கள் இசை பாட்டு வருது. மக்கள் தொலைக்காட்சி தரும் நம்ம மக்களோட பாட்டு இது. மக்களோட பாட்டு இது, மண்ணோட பாட்டு, மக்கள் இசை பாட்டு, தமிழ் மக்கள் இசை பாட்டு. மக்கள் நம்ம மக்கள் தொலைக்காட்சி தரும் தேனிசை பாட்டு. அன்பான மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நம்மளுடைய மக்கள் இசை நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நம்மளுடைய மக்கள் இசை தமிழிசை நிகழ்ச்சி புது புலிவோட, புதிய புதிய பரிமாணங்களோட, புதிய கருத்துகளோட, நிறைய நம்மளுடைய பழம் தக்க ராகங்களோட அமைஞ்சிருக்கிற பாடல்களோட மீண்டும் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சி தொடங்குகிறது. இதோ உங்களுக்கு மக்கள் இசை தமிழிசை நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து பங்கு பெற நம்மளுடைய தமிழிசை பாடகர் செந்தில்தாஸ் அவர்களை இங்கே நாம் அழைப்போம். அடுத்து இங்கே நம்மளுடைய பெண் பாடகர்கள் அமிர்தா, கற்பகம் இருவரையும் நம் மேடைக்கு அழைப்போம். வணக்கம். வணக்கம். இப்போ வாரம் நம்ம மக்கள் தமிழிசை நிகழ்ச்சியில் வித்தியாசமான பாடல்களை நமது பாடகர்கள், பெண் பாடகர்கள், நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பான பாடல்கள்லாம் இடம்பெற போகுது. இன்னைக்கு யார் பாடி இந்த நிகழ்ச்சியை தூக்கலாம்? இன்னைக்கு ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு மாதிரியா? சொல்லுங்கண்ணா. நீங்களே பாடிட்டா நல்லாயிருக்கும். அண்ணன் உத்தரவு, எது சொன்னாலும் நாங்கள் செஞ்சோம். எனக்கு ஒரு சின்ன இது, நீங்கள் பாடி தான் ஆகணும். நிறைய பாடல்களை துன்பத்திலிருந்து எடுத்து நிறைய பாடுறீங்க. ஆமாம். பரிபாடல்கள் அந்த மாதிரி அதிலிருந்து ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு பரிபாடல் அந்த சிற்றிலக்கிய அந்த 8 தொகை நூல் அதிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பாடல்கள் நீங்கள் பாடினா. பரிபாடலில் அந்த பரிபாடல்னு சொல்லும்போது எனக்கு பாடல் அப்படிங்கிற ஒரு பேரோட முதல் இலக்கியம் பரிபாடல். அது முன்னாடி வரைக்கும் மற்ற இலக்கியங்களில் பாடல்கள் இருக்கும், அதுக்கு பேர் பாடல்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. பாடல் அப்படிங்கிற தலைப்பிலேயே வந்தது அதுவாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா, அந்த பாடலுக்கு உரை எழுதியவர்கள் முக்கியமானவங்க அடியார்க்கு நல்லார்லேருந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. புலியூர் கேசிகர்னு ஒருத்தர் அதில் மிக முக்கியமானவர். அவர் இந்த பரிபாடலையும் தமிழுடைய தொன்மையையும் பற்றி பாடிய ஒரு பாடலை இப்போ நான் பாடலான் இருக்கேன். சரி, கேட்கலாம். உள்ளத்தில் உணர்வெழுந்து உயிரை தூண்ட, உறவர்க்கும் உறவினர்க்கும் உணர்த்தும் வேகம். உள்ளத்தில் உணர்வெழுந்து உயிரை தூண்ட, உறவர்க்கும் உறவினர்க்கும் உணர்த்தும் வேகம். மெல்லத்தன் எழுச்சிதனை மேவும் போதில் மேலெழுந்து ஒலித்த குரல் தமிழே ஆகும். உள்ளத்தின் நினைவோடு கனவும் மற்றும் உறுத்த பல இச்சைகளோடு எண்ணம் மோத, விள்ளுந்தன் முயற்சியிலே விளைவை சேர்த்து வீருற்று விளைந்ததும் தமிழே ஆகும். வீருற்று விளைந்ததும் தமிழே ஆகும். வீருற்று விளைந்ததும் தமிழே ஆகும். செழித்த தமிழ் மொழியதுதான் தமிழர் வாழ்வில் சேர்ந்த பல கருத்தனைத்தும் தழுவி தோய்ந்தே. செழித்த தமிழ் மொழியதுதான் தமிழர் வாழ்வில் சேர்ந்த பல கருத்தனைத்தும் தழுவி தோய்ந்தே. பழுத்த தமிழ் கனியாகி பாக்கல் பல்கி பயன் கனியும் தமிழமுதாய் பரவி ஆண்டும்.
தமிழ் மனமுடையார் வளவர் கண்டார், பகுத்தாய்ந்து வளங்கூட்ட சங்கம் கண்டார், எழுத்து நயத்தீடில்லா தமிழச் சான்றோர் இருந்தாய்ந்து தொகை நூற்கள் தொகுத்து தந்தார். பல நினைவால் மயக்கால் இச்சை சோர்வோடு சினமென்னும் தொல்லை போக்கால் ஆழ்கின்ற மனவிருளை அகற்றியாங்கே அறிவொளியை சேர்த்த தமிழ் அறிவினூற்றாய். தமிழரினம் வணங்கி போற்றி வாழ்வோடுதான் வழங்கி வளமை சேர்க்க சூழ்கின்ற நலம் பலவும் தொடர்ந்தே பேணி தொல் தமிழர் தமை என்றும் நடத்தி செல்லும். மக்கள் மனத்தில் மலர்ந்த வைந்தமிழ் தக்கனதகாதனதனித்தனி காட்டியும், மக்கள் மனத்தில் மலர்ந்த வைந்தமிழ் தக்கனதகாதனதனித்தனி காட்டியும், மிக்கன நல்லன கொள்கென குறித்தும் நல்வழி தன்னில் நயந்தே நடந்திட பல்வழி காட்டியும் பழந்தமிழ் மாந்தர் பண்பாட்டமெதியில் பரவிய செறிந்து பல்வழி காட்டியும் பழந்தமிழ் மாந்தர் பண்பாட்டமெதியில் பரவிய செறிந்து தென்னாட்டவர்தம் சிந்தையில் ஒளி செய்ய மலர்ந்தன பன்னூல் மணந்தது தமிழும். வாழ்வில் தளித்தவர் உள்ளம் வாழ்விலே இன்பமும் வளமையும் சேர்ந்திட வாழ்வில் தளித்தவர் உள்ளம் வாழ்விலே இன்பமும் வளமையும் சேர்ந்திட நிலைத்த பெரின்பமும் நினைத்திட ஆங்கே இழைத்தன தெய்வமும் வணக்கமும் பலவாய். இத்தகு நாள்தனில் இயல்தமிழ் பண்ணால் முத்தமிழ் இனிமையின் முதிர்வோடும் பாடிய செறிவாய் சிறந்தது செந்தமிழ் தன்னின் பரிபாட்டென்னும் பாவகை பலவும். இத்தகு நாள்தனில் இயன்றமிழ் பண்ணால் முத்தமிழ் இனிமையின் முதிர்வோடும் பாடிய தெரிவாய் சிறந்தது செந்தமிழ் தன்னின் பரிபாட்டென்னும் பாவகை பலவும். பரிபாட்டென்னும் பாவகை பலவும் பரிபாட்டென்னும் பாவகை பலவும் பரிபாட்டென்னும் பாவகை பலவும் பரிபாட்டென்னும் பாவகை பலவும் பரிபாட்டென்னும் ஆவகை பலவும் பரிபாட்டென்னும் ஆவகை பலவும். நீங்கள் பாடிய அந்த பாடல் சொல்லுங்க, பரிவு காட்டுற ஒரு பாடல். அதனால தான் என்னவோ பரிபாடல்னு வச்சுருக்காங்களா. இந்த ராகம் அம்சானந்தி, அது ஒரு பக்திமயமான ஒரு ராகம். ஆமாம். ஆனால் அந்த பரிபாடலில் அந்த பக்தியை ரசத்தை பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நான் அதை கேட்கும் பொழுது வரிகளை நான் என்னால் கவனிக்க முடியல. சரி. அந்த பாடல்களுடைய வரிகளை என்னால் கொண்டு போக முடியல. ஏன்னா நான் அந்த ராகம் அப்படிப்பட்ட ஒரு ராகம்.
அதில் நீங்கள் பாடியிருந்தாலும் கூட தொகையரா முடிஞ்சு விருத்தம் முடிஞ்சு துவங்கும் போதே 5 ஒத்தில் தொடங்குறீங்க கண்டநடையில். ஆமாம் அது முடிஞ்சு அடுத்தது ஒன்று 4 ஒத்தில் தொடங்குறீங்க ஆமாம் சௌரசர நடையில். இதுவே இந்த பாட்டுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தோரணை கொடுத்துருக்கு. நன்றி. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நன்றி. இந்த பரிபாடல் பாடல்கள்லாம் வந்து நிறைய அரங்குகளில் நம்ம இன்னும் பயன்படுத்தலை. இன்னும் நிறைய பாடல்கள் இதில் இருக்குது. நம்ம மக்கள் இசை மீடியா அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இன்னும் வெளிவராத நமது தமிழ் பாடல்களை தமிழ் இலக்கிய பாடல்களை நம்ம வந்து இந்த மேடையில் இந்த மேடையை பயன்படுத்தணும். தொடர்ந்து போய்கிட்டு. ஆமாம் ஆமாம் நான் நம்புகிறேன். ஆமாம் தொடர்ந்து நம்முடைய மக்கள் தொலைக்காட்சியில் நம்ம நேயர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் வந்து நம்ம கற்பகம் அவங்கள பாட சொல்லலாம். அவங்க வந்து என்ன தலைப்பில் நீங்கள் பாட போகிறீங்க? தென்கட்சி சுவாமிநாதன் அவருடைய பாடல். சிறந்த தத்துவ மேதை அவர், நல்ல நல்ல அறிஞர், ஒரு தகவல், தமிழறிஞர். அந்த தகவல் மூலியமா மிக பிரபலமடைந்த அவருடைய பாடல் தொலைக்காட்சி வருவதற்கு முன்பே வானொலியில் மிகவும் கொடி கட்டி செவி வழியாக எல்லாரையும் கவர்ந்தவர் அவர் எழுதிய பாடல். இந்த பாடல் வந்து எனக்கு நிறைய பரிசுகள் வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பாடலோட கருத்து என்னன்னா, எல்லாரும் ஒன்று, உலகத்தில் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கணும். அது எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த மதம் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்ற இந்த பாடல் வந்துட்டு இன்னைக்கு நான் மக்கள் பொதுவாகவே தென்கட்சியாரோட பாடல்கள் வந்து நிறைய அரங்கிசைகளில் இன்னும் பயன்படுத்தலை, அதிகமாக பயன்படுத்தலை. அந்த பாடல் பயன்படுத்த மக்கள் இசை மேடை நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இது வந்து தென்கட்சியார் இப்போ உயிரோடு இல்லாட்டியும் அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற வகையில் அந்த பாடலை வந்து இங்கே வழங்குகிறோம். இந்த பாடல் அவரோட கண்ணீர் அஞ்சலி கூட்டத்திலே அவர் இறந்து ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப இந்த பாடலை நான் அவருக்கு மரியாதை செஞ்சு இந்த பாட்டி நான் பாடின ஒரு சிறப்பான விஷயம், சிறப்பு எனக்கு நன்றிக்குரிய ஒரு விஷயம். சரி, இந்த பாடலை இப்போ நம்ம பாடலை இமயமும் குமரியும் எல்லையானது, அலைகளும் மலைகளும் காவலானது. இமயமும் குமரியும் எல்லையானது,
ஆசையாய் நாமெல்லாம் சேர்ந்து பாடுவோம். இனிய நதியும் பசுமை வயலும், இனிய நதியும் பசுமை வயலும், நாங்கள் வாழும் அன்னை நாடாகும். இமயமும் குமரியும் எல்லையானது, அலைகளும் மலைகளும் காவலானது. இன்னொரு தகவலில் தென்கட்சி சுவாமிநாதனை தான் தெரியும் எனக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு மென்மையான ஒரு ஒரு கருத்து செறிவான தமிழ் தேசத்துக்கும் நம்மளுடைய நாம் வாழ்கிற நம்மளுடைய இந்திய நாட்டை பற்றியும் இவ்வளோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. அதை பாடின விதம் அவ்வளோ அருமை. நன்றி சார். இந்த பாட்டுக்கு யார் ஆமாம். இசையமைப்பாளர்? அந்த பாடலோட இசையமைப்பாளர் திரு அசோக் அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காரு, நல்லா பாடியிருக்காங்க. சென்னை வானொலி நிலையத்திலே இருந்தார் இல்லையா? இப்போ கோயம்புத்தூர்ல எங்கே இருக்கு? இசையமைப்பாளர். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து நாங்கள்லாம் சாந்தமாகவும் பக்தியாகவும் பாடி முடிச்சிட்டோம். ஒரு கர்ஜனை வேணுமே, ஒரு வீரம் வேணுமே. சரிங்க, அப்படின்னா நீங்கள் தானே வரணும். சரி, வாங்கண்ணே, போகலாம். வாங்க வாங்க. என்ன பாட்டு பாடலான்னு இருக்கீங்க? கர்ச்சனை வேணும் அப்படின்னு கேட்டீங்க. உணர்ச்சி பாவலர் ஆஹா, ஆசியா ஐயா காசியானந்த ஐயாவுடைய பாடல், ஒரு பாடல். பட்டினி கிடந்து கைகால் தளர்ந்து, பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து, பாழ்வட நேர்ந்தாலும் என்றன் கட்டுரல் வளைந்து, கைகால் தளர்ந்து, என்றன் கட்டுடல் வளைந்து, கைகால் தளர்ந்து, கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தொருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ்மகளின் துயர் துடைக்க மறப்பேனா. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும், பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும், என்ற கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும், என்ற கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா. நோயில் இருந்து மயங்கி வளர்ந்து நுடங்கி விழுந்தாலும், நோயில் இருந்து மயங்கி வளைந்து நுடங்கி விழுந்தாலும், ஓலை பாயில் நெளிந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும், ஓலை பாயில் நெளிந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும், காட்டு தீயில் அவிந்து புனல்லில் அழிந்து சிதைந்து விழுந்தாலும், காட்டு தீயில் அவிந்து புனல்லில் அழிந்து சிதைந்து விழுந்தாலும், என்ற தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. பட்டமளி
கொடுத்தொரு பதவி கொடுத்தொரு பக்கம் எடுத்தாலும், பட்டம் அடித்து பதவி கொடுத்தொரு பக்கம் எடுத்தாலும், ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமடித்து கைகால் விழித்தாலும், ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமடித்து கைகால் விழித்தாலும், என்னை தொட்டு விழுந்து வணங்கி எழுந்தவர் தோழமை கொண்டாலும், என்னை தொட்டு விழுந்து வணங்கி விருந்தவர் தோழமை கொண்டாலும், அந்த வெட்டி மனிதர் உடல்களை மண்ணிசை வீழ்த்த மறப்பேனா. பொங்குவரியர் சிறை மதிலுள் என்னை பூட்டி வைத்தாலும், என்ற நங்கம் பிளந்து விடந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும், பொங்குவரியர் சிறை மதிலுள் என்னை பூட்டி வைத்தாலும், என்ற நங்கம் பிளந்து விடந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும், உயிர் தொங்கி அசைந்து மடிந்து தசையுடல் தூள்பட நேர்ந்தாலும், உயிர் தொங்கி அசைந்து மடிந்து தசையுடல் தூள்பட நேர்ந்தாலும், ஒரு செங்கலமாடி வரும் புகழோடு சிரிக்க மறப்பேனா. ஒரு செங்கலமாடி வரும் புகழோடு சிரிக்க மறப்பேனா. ஒரு செங்கலமாடி வரும் புகழோடு சிரிக்க மறப்பேனா. உணர்ச்சி பாவலர் அவர் பாடல்கள் 100% எழுதுவார் இந்த உணர்ச்சியோட. நீங்க 200% ஆக்கிட்டீங்க. நாங்கெல்லாம் பிரமிச்சு போய் உட்காந்துருக்கோம் சார். 200% பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். அந்த தமிழுக்கு அவருக்கும் உள்ள ஒரு நெருக்கம், தமிழர்களுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம், தமிழ் ஈழத்திற்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் வந்து வேற யாருக்கு யாரோட உள்ள நெருக்கத்தோடும் ஒப்பிட முடியாது. அந்த மாமனிதன் இன்னும் ரொம்ப காலம் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றணும். நம்மெல்லாம் பிரார்த்திக்கணும். இந்த பாட்டு உங்களுடைய குரலில் நீங்கள் உணர்ச்சியோடு பாடும்போது பின்னாடி நாங்கள் வந்து நின்று ஏதாவது குழுவோட வந்து பாடும் போல ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. மக்கள் தொலைக்காட்சியில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் கூட அந்த வீரம், அந்த உந்துதல் அவங்களுக்கு வந்திருக்கும், கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நன்றி. இந்த பாடலை இங்கு நீங்கள் பாடினதுக்கு முதல்ல நாங்கள் எங்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம். நன்றி. மக்கள் இசை ரசிகர்கள் எல்லாமே கண்டிப்பாக நன்றி சொல்லுவாங்க. உண்மையில் இது மாதிரியான உணர்ச்சி பாடகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. ஆமாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படல. தொண்டை கிழிஞ்சிருமோ, அந்த குரல், அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை இசையில் கொடுத்துட்டீங்க. தொண்டை கெட்டு போய்டும், நாளைக்கு கச்சேரி இருக்குது, நாளன்னைக்கு கச்சேரி இருக்குன்னு தன்னுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு ஒரு அமுக்கி பாடுற நிறைய பாடல்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. நீங்கள் நாளைய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே இல்லை, இந்த பாடலை பற்றி மட்டும் கவலைப்பட்டீங்க. உங்களுக்கு எனது வீர வணக்கங்கள். நன்றி. ஆமாம், நன்றி. அடுத்த பாடல் வந்து இப்போது அமிர்தா அவங்க பாடணும். அவங்க இப்போ என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்கலாம். நீங்கள் இப்போது அடுத்து நம்ம மக்கள் இசை மேடையில் நீங்கள் என்ன பாட்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? அடுத்து இந்திய தாய்க்கு வந்தனம் செய்யலான்னு இருக்கேன். வந்தனம் எல்லாருமே செய்யணும். ஆமாம், இந்தியனாக இந்த பாடல் மூலமாக இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருமே வந்தனம் செய்யணும். நீங்கள் பாடி வந்தனம் செய்கிறீங்க. இந்த பாடலை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். முதல்ல பாட்டை கேட்டோம். தாயே வந்தனம், தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம்.
இந்திய தாயை போற்றுற வகையில் தாயே வந்தனம்ங்கிற பாட்டு நீங்கள் பாடினீங்க. இந்த பாடல் யார் இயற்றுனது? இது நாமக்கல் திரு ராமலிங்கம் பிள்ளை அவருடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவருடைய பேரில் தான் நம்ம தலைமைச் செயலகத்தில் கூட ஒரு கட்டடம் இருக்குது இல்லையா? அவர் நினைவை போற்றும் வகையில், அவர் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் இந்த பாட்டு இசையமைச்சது வந்து திரு சிதம்பரம் சார். ஓகே, மகிழ்ச்சி. அப்புறம் ரொம்ப சிறப்பாக பாடினீங்க இந்த பாட்டு. ஆனால் இதில் வந்து நம்ம தமிழனோட பார்வை மட்டும் பார்த்தீங்களா, தேசிய அளவில் இருக்குது, ஒரு அகண்ட பார்வையாக இருக்குது. இது நீர்வளம், நிலவளம் மிக்க நாடு, இது எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த நம்ம கவிஞரே பேசிட்டாரு. பாவேந்தர் நம்ம பார்வை வந்து நல்லா விசாலமாக தான் இருக்குது. ஆனால் மற்றவர்களோட பார்வை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம தேசிய நோக்கத்தோடு தான் போகிறோம். ஆமாம் ஆமாம். மற்றவங்க நம்மளை தேசிய நோக்கத்தோடு போக விட மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்களது விசாலம் ஆகக்கூடிய சீக்கிரம். அந்த விசாலம் ஆகணுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் வரிகள் பார்த்தீங்களா, மதம் மற்றவர் மதத்தையும் போற்றும் பொறுமை. எத்தனை மதங்கள் வேணாலும் இருக்கலாம், அதையும் ஏற்கும் தன்மை இருக்குது, போற்றும் பெருமையும் இருக்குது நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த சுற்றுலா வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு பக்தி ரசத்தோட அப்படி பாடியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய கம்பீரமான ஒரு குரலில் ஒரு பாடல் பாடினா தான் இந்த சுற்று முழுமை பெறும். சரி, அடுத்து. ஆமாம், என்ன பாடல் நீங்கள் இந்த சுற்றை முடிவு பண்ணுறதுக்கு வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பாடலை தேர்வு செஞ்சுருக்கீங்க? விளையாட்டு பாடல் ஒன்று. விளையாட்டாக பாடுறதா, விளையாட்டு பாடலா? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தர்ற ஒரு பாட்டு. கண்டிப்பாக. என்ன, யார் இயற்றிய பாடல்னு அது? இவர் புதுச்சேரி கவிஞர் ஆதிராமன் அவர் பேர். அவருடைய பாடல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவருடைய குடும்பமே வந்து தெருக்கூத்து குடும்பம். அவங்க அப்பா தெருக்கூத்தாடுவார், அவரும் தெருக்கூத்தாடுவார். அவர் பாடும் பொழுதே மண்ணோட கலைஞர்கள். ஆமாம், அவரே மட்டும் போடுவார், அவரே எழுதுவார், அவரே மேடைகளில் பாடுவார். மக்கள் கலைஞன் அவர் பாடின. கண்டிப்பாக அவரோட அது மாதிரியான நல்ல கலைஞர்களோட பாடல்களை வெளிக்கொணர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் அந்த பாடலை பாடி நிறைவு செஞ்சீங்கன்னா இந்த சுற்று வந்து மிகச்சிறப்பாக நிறைவு பெறும். கண்டிப்பாக. நீங்கள் பாடுற இந்த பாடலோடு நமது இன்றைய மக்கள் இசை நிகழ்ச்சியை வந்து நம்ம மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம். புதுவை கவிஞர் ஆதிராமன் அவர்களுடைய அந்த இனிமையான ஒரு பாடலை நமது சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் இப்போது பாடி இன்றைய இந்த சிறந்த மக்கள் இசை நிகழ்ச்சியினை நிறைவு செய்வார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புது பொலிவோடு புதிய பாடல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் இசை நேயர்களுக்கும் நன்றி. மழை வருது நெல்லு கூட்டுங்க, முக்காப்படி அரிசி எடுத்து முறுக்கு சுடுங்க. ஏறு ஒட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்க. அக்கக்கா சுக்குருவி ஆலோலம் கொம்பேரி, அக்கக்கா சுக்குருவி ஆலோலம் கொம்பேரி. பிச்சிப்பூ பிடாரி பூ தங்கச்சி கொண்டைக்கு தாழம்பு, பிச்சிப்பூ பிடாரி பூ தங்கச்சி கொண்டைக்கு தாழம்பு. அழகான தமிழ் பாட ஆசைதான் கச்சி, அழகான தமிழ் பாட ஆசைதான் கச்சி. ஆனாலும் என்ன பண்ண ஆங்கில மோகம் போகலையே, ஆனாலும் என்ன பண்ண ஆங்கில மோகம் போகலையே. அக்கக்கா துக்குருவி ஆலோலம் கொம்பேரி, பிச்சிப்பூ பிடாரி பூ தங்கச்சி கொண்டைக்கு தாழம்பு. அம்மான்னு கூப்பிட்டா அடிக்க வாரா பெத்தவளும், மம்மின்னு கூப்பிட சொல்லி மல்லு கட்டி நிக்காலே. அம்மான்னு கூப்பிட்டா
அடிக்க வாரா பெத்தவளும் மம்மின்னு கூப்பிட சொல்லி மல்லு கட்டி நிக்காலே அங்கிள்னு கூப்பிட சொல்லி மாமாவும் அடம்புடிக்கிறார் அங்கிள்னு கூப்பிட சொல்லி மாமாவும் அடம்புடிக்கிறார் டிங்கிள் டிங்கிள் பாட சொல்லி டீச்சர் என்ன அடிக்கிறார் டிங்கிள் டிங்கிள் பாட சொல்லி டீச்சர் என்ன அடிக்கிறார் 3 வயசுல 3 வயசுல 3 வயசுல நான் 3 வயசுல மூட்டை தூக்கி பள்ளி கூடம் போறேனே 3 வயசுல மூட்டை தூக்கி பள்ளி கூடம் போறேனே முதுகு எலும்பு உடஞ்சதை தவிர முழுசா மண்டையில் ஏறலையே முதுகு எலும்பு உடஞ்சதை தவிர முழுசா மண்டையில் ஏறலையே மழை வருது நெல்லு கூட்டுங்க முக்காப்படி அரிசி எடுத்து முறுக்கு சுடுங்க ஏறு ஒட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்க என்ன பண்ண வண்ண தமிழே இடத்துக்கு இட நீ மாறிட்டியே என்ன பண்ண வண்ண தமிழே இடத்துக்கு இட நீ மாறிட்டியே கண்ணி தமிழே படிச்சவன் கையில் பண்ணி தமிழா ஆயிட்டியே கண்ணி தமிழே படிச்சவன் கையில் பண்ணி தமிழா ஆயிட்டியே தனியார் பள்ளி கூடங்களில் தமிழ மருந்துக்குங்கானலையே தனியார் பள்ளி கூடங்களில் தமிழ மருந்துக்குங்கானையே சினிமா பாட்டில் வருகிற தமிழும் என்ன தமிழோ புரியலையே சினிமா பாட்டில் சில சினிமா பாட்டில் வருகிற தமிழும் என்ன தமிழ புரியலையே தாய் பாலுக்கு திண்டாட்டம்னா தாய் பாலுக்கு திண்டாட்டம் என்ன தாய் பாலுக்கே திண்டாட்டம் என்ன புட்டி பாலுக்கே கொண்டாட்டம் தாய் பாலுக்கே திண்டாட்டம்